வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் சல்மான் அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜ்க்கு ஃபோர்த் கார் வந்திருக்கு. ஸோ இந்த கார் வந்து பேஸ்ட் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான். ஸோ இந்த காரில் வந்து அங்கங்கே டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கார் பார்த்தா உங்களுக்கே தெரியும், இது வந்து ட்ராவல் கார் இது. அண்ட் கார் பாருங்கள் எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குன்னு. அண்ட் காரில் அங்கங்கே டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிங்கர் ஒர்க்கெல்லாம் இப்போ அண்ட் இந்த டிங்கரிங் ஒர்க் பண்ணல. ஸோ இந்த டிங்கர் ஒர்க் வந்து நம்ம செக் பண்ணணும். அண்ட் இந்த ஏன் டிங்கர் ஒர்க் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோன்னோ, ஸோ நாங்கள் டிங்கர் ஒர்க்கில் வந்து என்னென்ன இந்த ஃபால்ட் இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கிரைனிங் பிடிக்கல. அண்ட் இந்த கார் வந்து நம்ம கேரேஜில் டிங்கர் ஒர்க் பண்ணலை. ஸோ வெளி கேரேஜ்லேருந்து தான் டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது. அண்ட் பேஸ்ட் ஒர்க்காக நம்ம கார் வந்து ரெடி பண்ணணும். அண்ட் காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் டாப் ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுவும் டல் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும். அண்ட் இப்போ எங்கெங்கெல்லாம் இப்போ இந்த பபுள்ஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் டல் பண்ணணும். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல டிங்கர் ஒர்க் பண்ணாங்க, ஸோ கிரைனிங் பிடிக்கலன்னு. ஸோ அந்த இடத்துலலாம் கிரைனிங் பிடிச்சாச்சு. அண்ட் இந்த இடத்துலலாம் அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு பபுள்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் டல் பண்ணின்னுக்குறோம். அண்ட் இப்போ இந்த கார் வந்து இந்த பேஸ்ட் ஒர்க் இருக்குது. அண்ட் பேஸ்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் இந்த கார் வந்து டல் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துப்பீங்க, இந்த வந்து டிங்கர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டிங்கர் ஒர்க் பண்ணி முடிச்சதும் அந்த பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த பேஸ்ட் ஒர்க் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த பேஸ்ட் ஒர்க் பார்த்துருக்கோம் இல்லையா, அங்கங்கே சின்ன சின்னதாக. ஸோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக அந்த பபுள்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் டல் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா டிங்கர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டிங்கர் ஒர்க்கெல்லாம் நம்ம செக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம பேஸ்ட் ஒர்க்கும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ கார் வந்து டல் பண்ணணும். அண்ட் அங்கங்கே சின்ன சின்னதாக அந்த டென்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் ஸ்பாட்டெல்லாம் பார்த்து செக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து கார் வந்து ஃபுல்லாக அங்கங்கே பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து இப்போ நம்ம டல் பண்ணணும். அண்ட் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் டாப் ஃபுல்லாக பார்த்தா ரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டாப்பும் நம்ம டல் பண்ணணும். அண்ட் மிஷினில் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தண்ணிலையும் டல் பண்ணணும். ஸோ ஏன் இந்த மாதிரி தண்ணியில் டல் பண்ணணும்னா, ஸோ அந்த காரில் வந்து அந்த ஷைனிங் இருக்கும் இல்லையா, ஸோ இது ஏற்கனவே இந்த பெயிண்ட் வந்து ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணோன்னா அது நிற்காது. அண்ட் அந்த மாதிரி டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ப்ரைமர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ரைமர் கோட் வந்து ஒரு கோட்டிங் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் ஒர்க் எங்கெங்கெல்லாம் பார்த்தோமோ ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த கவர் பண்ணிடணும் ப்ரைமரில். அண்ட் பேஸ்ட் ஒர்க் நம்ம எங்கெங்கெல்லாம் பார்த்தோமோ ஸோ அதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கார் வந்து எங்கெங்கே ஸ்பாட் பார்க்கணுமோ ஸோ அதெல்லாம் ஸ்பாட் பார்த்துட்டோம். அண்ட் கார் வந்து இப்போ ஃபுல்லாக இந்த ப்ரைமர் கோட்டிங் இது பண்ணணும். அண்ட் இந்த ப்ரைமரில் வந்து நம்ம ஸ்பாட்டை கவர் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து கார் ஃபுல்லாக ப்ரைமர் கோட்டிங்காக ரெடி பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ ப்ரைமர் பார்த்தோன்னா இப்போ ப்ரைமர் கோட்டிங்காக கார் ரெடியாக இருக்குது. அண்ட் ப்ரைமர் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த காரில் வந்து அந்த சின்ன சின்னதாக அந்த ஏதாவது இதுலேயும் இந்த ப்ரைமர் கோட்டிங்லையும் அந்த ஸ்பாட் இருந்துச்சுன்னா செக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கார் வந்து டல் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ டல் பண்ணிக்கிறோம். அண்ட் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கார் வந்து அண்ட் இந்த கார் ஃபுல்லாக டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இப்போ வந்து பெயிண்டிங்காக கவர் பண்ணணும், ஃபுல்லாக இந்த மாஸ்க் பண்ணணும். ஸோ அங்கங்கே இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மாஸ்க் பண்ணிடணும். அண்ட் ஏன் இந்த மாதிரி மாஸ்க் பண்ணுறோன்னா, ஸோ நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது ஸோ எந்த இடத்துலலாம் இந்த பெயிண்ட் உட்காரக்கூடாதோ ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி மாஸ்க் பண்ணுறோன்னா அண்ட் இந்த மாதிரி மாஸ்க் பண்ணிட்டோன்னா ஸோ நம்ம எங்கே பெயிண்ட் பண்ணணுமோ ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த ஓவர் ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் ஆகாது. அண்ட் நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இப்போ கார் வந்து பெயிண்டிங் பூத்தில் இருக்குது. ஸோ பெயிண்டிங்காக கார் வந்து ரெடியாக இருக்குது. அண்ட் காரோட அவுட்லுக் பாருங்கள், ப்ரைமர் கோட்டிங் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இதில் இருக்குது இப்போது. அண்ட் இது காரோட கலர், இது சில்வர் கலர் இது. அண்ட் இப்போ கார் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த காரில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். அண்ட் பேஸ்ட் ஒர்க் இந்த பெயிண்டிங் ஒர்க் இது. அண்ட் இந்த டாப் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ அந்த டாப்பையும் நம்ம டல் பண்ணி ப்ரைமர் கோட் முடிச்சுட்டு அண்ட் இப்போ பெயிண்டிங் கோட்டில் இருக்குது. அண்ட் டாப் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எந்த அளவுக்கு அந்த ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. அண்ட் இருங்க அந்த பெயிண்டிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டாப்பும் காமிக்கிறேன். அண்ட் இப்போ காரோட இந்த அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரோட கலர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காரோட கலர் வந்து சில்வரு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா ப்ரைமர் கோட்டிங்கில் இருக்குது. அண்ட் டாப் வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த இடத்துல வந்து இன்னும் அண்ட் இந்த ப்ரைமர் கோட் எதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு டக்குன்னு கவர் ஆகுது பாருங்கள் அந்த கலரை.
அண்ட் எந்த கலர் இருந்தாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு நம்ம கேரேஜ் வந்துச்சுன்னா ஸோ ஃபஸ்ட்டு டல் பண்ணிடணும். டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காரில் எங்கெங்கே ஸ்பாட் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் கோட்டு. ஸோ ப்ரைமர் கோட் முடிச்சதுக்கப்புறம் காரோட கலரு. அண்ட் இந்த ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. அண்ட் ப்ரைமர் கோட் முடிச்சதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காரோட கலர் இது. ஒரு சிலருக்கு டவுட்டாக இருக்கும், ஸோ ஏன் இந்த மாதிரி ப்ரைமர் கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அண்டு ப்ரைமர் கோட் எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்ம வந்து கலர் ஒன்று, இந்த காரோட கலர் வந்து சில்வர் தான். ஸோ எந்த ஒரு கலராக இருந்தாலும் சரி, ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ரைமர் கோட்டில் முடிக்கணும். ஸோ அந்த ப்ரைமர் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் கலர் வரும். அண்ட் பெயிண்டிங் கலர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸோ அந்த காரோட அவுட்லுக்கு உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த கார் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இந்த கலர் வருது, ஸோ கிரே இது. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டிசைன் இந்த பாருங்கள், இப்போ இது வந்து ப்ரைமரில் இருக்கா, ஸோ இந்த ப்ரைமர் கோட்டிங்கில் இருந்த இதில் ஸோ இந்த கலர் நம்ம இது பண்ணோன்னா ஸோ அந்த கலர் டக்குன்னு கவர் ஆகுதா. ஸோ அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமர் கோட்டிங்னுவோம். ஸோ அந்த ப்ரைமர் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கலர் வரும். அண்ட் உங்களுக்கே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கார் வந்து சில்வரு, ஸோ அவுட்லுக் இந்த பார்டரெல்லாம் கிரே கலர் இருக்குது. அண்ட் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காரில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது என்னென்னா, ஸோ இப்போ நம்ம கார் அவுட்லுக் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்கும். ஸோ அது பெயிண்டிங் தான் ஒரு சில பேர் நினச்சிக்கிறீங்க, அதுதான் இல்லை. இது வந்து கிளியர் கோட் இது. ஸோ அந்த பாதி பானட்டுக்கும் அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த பானட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ இந்த கிளியர் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. அண்ட் அந்த டோர்லேயே உங்களுக்கு தெரியுதா, அண்ட் இருங்க இந்த இடத்துலையும் பாருங்கள். அண்ட் அந்த ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கிளியர் கோட்டு இது பண்ணும். ஸோ ஒரு சில பேர் வந்து இந்த பெயிண்டிங்லேயே இந்த ஷைனிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ அதுதான் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த பெயிண்டிங் கவரெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் தான் இந்த கிளியர் கோட்டுன்னுவோம். ஸோ அந்த கிளியர் கோட் அடித்தா தான் இந்த மாதிரி ஷைனிங்கே காமிக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த கார் வந்து இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான். ஸோ ஜாஸ்தியாக நம்ம வெயிலில் நிப்பாட்டக்கூடாது. ஸோ அந்த வெயிலில் நிப்பாட்டினோன்னா ஸோ அந்த கலர் வந்து கொஞ்சம் ஷேட் ஆகும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கார் வந்து இப்போ வாட்டர் வாஷில் இருக்குது. ஸோ பெயிண்ட் அடித்ததுன்னே கார் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ அதுதான் இல்லை. ஸோ பெயிண்ட் பண்ணி ஒரு 2 நாள் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கார் வந்து வாட்டர் வாஷ் பண்ணின்னுக்குறோம். அண்ட் இந்த வாட்டர் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இப்போ கார் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எந்த அளவுக்கு இந்த நீட்டாக இருக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சோம்னா ஸோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த காரோட அவுட்லுக் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த காரோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. ஸோ இப்போ காரோட ஃபினிஷிங் இது. அண்ட் கார் நம்ம கேரேஜுக்கு வந்தப்போ எந்த கலரில் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இதெல்லாம் சில்வரில் இருந்துச்சு, ஸோ அதை வந்து கிரேவாக மாற்றிட்டோம். ஸோ இந்த பார்டரெல்லாம் பாருங்கள், அண்ட் பார்டரோட அவுட்லுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் மொத்தமாக காரோட அவுட்லுக்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் டாப் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ டாப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அண்ட் பெயிண்ட் பண்ணால் எல்லாமே மாறுந்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்கலாம். அண்டு நம்ம கேரேஜுக்கு வந்தப்போ அது ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணி அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்து ரெடி பண்ணிட்டோம். அப்போ கார் வந்து அண்ட் காரோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. நம்ம ஒர்க்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.